இந்த லெந்து என்னும் தபசு காலம் 40 நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது. அப்படின்னா அந்த 40 நாட்களின் பின்னணி என்ன, அதை இன்று வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசு கிறிஸ்து 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தாருன்னு. அவர் பாவமில்லாத பரிசுத்தரா இருந்தும் கூட எதிர்நோக்கும் சாத்தானின் சோதனையை வெல்லவும் சிலுவையில பாவத்தை கொல்லவும் ஆயத்தப்பட்டார் அப்படின்னு இதன் மூலம் நமக்கு தெரியும். இதை ஞாபகமூட்டும் விதமா 40 நாட்களை நம்ம லெந்து காலமா அனுசரிக்கிறோம். ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிபி 313 லெந்து கால ஆசரிப்பை சட்டபூர்வமாக்கினாரு. அன்று முதல் லெந்து காலம் திருச்சபைகளில் தவறாத அனுசரிக்கப்படுகின்றன. வேதத்துல 40 என்ற எண் அதிக முக்கியமானதாக எண்ணப்படுகிறது. இது தேவனால ஏற்படுத்தப்பட்ட உச்ச வரம்பாகவும் கருதப்படுகிறது. வேதத்துல 40 என்ற எண்ணுடன் தொடர்புடைய பல முக்கியமான சம்பவங்கள் இருக்கின்றன. நோவாவின் காலத்துல 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேலே மழை பெய்தது. ஒருவருடைய மரணத்திற்கு பின் அந்த உடலுக்கு சுகந்த வர்க்கமிட 40 நாட்கள் செல்லும். யோசேப்பு தகப்பனுடைய மரணத்திற்கு பின் சுகந்த வர்க்கமிட 40 நாள் ஆனது. மோசே மலையின் மேல ஏறி இரவும் பகலும் எதுவுமே புசிக்காம குடிக்காம 40 நாட்கள் கர்த்தரோட இருந்தாரு. இஸ்ரவேலை சேர்ந்த 12 பேர் கானானை சுற்றி பார்த்து 40 நாட்கள் சென்ற பின்பு திரும்பினாங்க. இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய அக்கிரமத்தின் விளைவால 40 வருடங்கள் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாங்க. எலியா தீர்க்கதரிசி ஏசபேலிடமிருந்து தன் பிராணனை காக்க தப்பியோடிய நாட்கள்ல புசித்து குடித்து அந்த போஜனத்தின் வெள்ளத்தினால 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனாரு. யோனா இன்னும் 40 நாட்கள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னாரு. இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாரு. தேவன் இந்த 40 என்ற எண்ணின் மூலமா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமா கிரியை செய்திருக்காரு. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த 40 நாட்கள்ல மாற்றத்தை கொண்டு வர அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார்.